இருக்க வேண்டும். சரி. ஒருவன் இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மெகாவுக்கு சென்றிருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவனாக பிறந்திருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும். ஒரு பேச்சாளராக பிறந்திருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த விருதை மண்ணை காலடித்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த இடத்துல வந்து பாட்டு பாடிங்க சொல்லிட்டு போல நான் சொல்லுவேன். எத்தனை பாட்டுனாலும் சொல்லுங்க. என்னங்க அந்த காலத்திலும் சரியில்லாத பாட்டுகள் இருந்தது, இந்த காலத்துல இருக்கு. ஆனா நல்லதா நாம தானே கேட்கணும். சரி, நம்ம நடுவர்களுக்கு இப்ப நீங்க நடுவர் தானே? எத்தனை வருஷமா நடுவரா இருக்கீங்க? நான் வந்து 26வது வருஷமா ஓடிட்டு வெட்டி நடுவர். பேச்சாளர் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 4 வருஷம் 30 வருஷம் பேச்சாளர். சரி, எத்தனை நாடுகளுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க? 3 நாடுக்கு போயிட்டு இருக்கிறேன். பல்லவிக்குமார் சார் தான் அனுப்பிச்சு விட்டாரு. சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா. அப்படி? ஆமா. சரி, பரவாயில்ல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MA, BEd, MPhil, PhD டாக்டரேட் வரைக்கும் படிக்கிறேன். பரவாயில்ல, கை தட்டுங்க. கடைசி படிப்பு முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்கிட்டீங்க. ஆமா. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு பட்டம் வாங்குனவங்களுக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நான் இங்கிலீஷ்ல கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ்ல தெரியுமா? டவுட். இங்கிலீஷ்ல டவுட் தான். ரைட். கேக்குறீங்களா? I don't know அப்படினா என்ன?